மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவர் மீது 6 கொலை வழக்கு உட்பட 27 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் போலீசில் சிக்காமல் தலைவராக இருந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் இன்று தேவூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் சுசீந்திரம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் நிதின் செல்வராஜ் அவரை பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது செல்வம் அரிவாளால் அவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செல்வத்தை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். துப்பாக்கியால் சுடப்பட்ட செல்வம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம் என்ற தூத்துக்குடி பிரபல ரவுடி. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் கரும்பாட்டூர் பகுதியில் தாயாருடன் வசித்து வருகிறார். இவர் மீது இரட்டை கொலை வழக்கு, 6 கொலை வழக்கு உட்பட 27 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் போலீசார் இவரை தேடி வரும் நிலையில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். சுசீந்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தேரூர் பகுதியில் பிரபல ரவுடி தூத்துக்குடி செல்வம் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சுசீந்திரம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆதம் அலி தலைமையில் போலீசார் அங்கு சென்று பிடிக்க முயற்சி மேற்கொண்டனர். அப்போது ரவுடி தூத்துக்குடி செல்வம் காவல் உதவி ஆய்வாளர் லீபி பால்ராஜை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் பாதுகாப்பு கருதி சுசீந்திரம் ஆய்வாளர் ஆதம் அலி தனது துப்பாக்கியால் ரவுடி செல்வத்தின் முழங்காலில் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். பின்னர் அங்கிருந்து தப்ப முடியாமல் துடிதுடித்த ரவுடி தூத்துக்குடி செல்வத்தை போலீசார் பிடித்து முதல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு குண்டுகள் அகற்றப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.